உணர்வுகளை சரியாக கையாள தெரியவில்லை என்றால் உறவுகளை கையாள்வது என்பது மிக கடினமான ஒன்றாக மாறிவிடும். பிறரை நாம் தனிமைப்படுத்த மற்றவர்கள் நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் பெயரால் அன்பார்ந்த வணக்கங்களையும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உறவுகள் மேம்பட என்கின்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகள் மேம்படுவதில் உணர்வுகளுக்கு பங்கு உண்டு என்ற செய்தியைத்தான் நாம் கடந்த சில உரைகளில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். உணர்வுகளை சரியாக கையாள தெரியவில்லை என்றால் உறவுகளை கையாள்வது என்பது மிக கடினமான ஒன்றாக மாறிவிடும். ஒரு நபரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் கோபம் வருகிறது. என்னதான் மறைத்தாலும் உள்ளுக்குள் கோபம் இருக்கிறது என்றாலும் அந்த நபரோடு உங்களால் நிச்சயமாக நல்ல மனநிலையோடு உறவாட முடியாது. எனவே உணர்வுகளை கையாளுகின்ற அளவிற்குத்தான் நாம் உறவுகளை மேற்கொள்ளுவோம். இந்த உணர்வுகளை பற்றி இன்னும் ஒரு தெளிவை இன்றைய நாளில் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். உறவுகளை வழக்கமாக இரண்டு வகையாக பிரிப்பார்கள். ஒன்று உயிர் வாழ உதவக்கூடிய உணர்வுகள், இன்னொன்று உறவு கொள்ள உதவக்கூடிய உணர்வுகள். உயிர் வாழ உதவக்கூடிய உணர்வுகள் சர்வைவல் இமோஷன்ஸ் 3. ஒன்று கோபம், இரண்டாவது பொறாமை, மூன்றாவது பயம். இதோடு தொடர்புடைய இன்னும் பல உணர்வுகள் உண்டு. கவலை, எரிச்சல், பழிவாங்குதல். இவையெல்லாம் ஓரளவிற்கு கொஞ்சம் ஆழ்ந்து உற்று நோக்கினோம் என்றால் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்காக, பிறர் நம்மை எந்த வகையிலும் தாக்கிவிடாத அளவிற்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகின்ற உணர்வுகள். கோவப்படுகிற பொழுது யாரு பக்கத்துல வரமாட்டாங்க, கொஞ்சம் தள்ளியே நிற்பாங்க. யாரு வரமாட்டாங்க பக்கத்துல? எனக்கு பாதகம் விளைவிக்கக்கூடியவர்கள், எனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னை அண்டமாட்டார்கள், எனவே என்னை தற்காத்துக் கொள்ள முடிகிறது என்கின்ற காரணத்தால் கோவப்படுவதுண்டு. சிலரை பார்த்து பயந்து ஒதுங்கியே இருப்போம். ஏன் பயந்து ஒதுங்கி இருப்போம்? இந்த பயப்படாம இருந்தோம்னா, அவங்க பக்கத்துல போயிட்டோம்னா தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் அவர்களால் காயப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது. சிலரை பார்த்தா கவலை வருகிறது. ஏன் கவலை வருகிறது? கவலைப்பட்டால்தான் அவர்களிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழல், எனவே நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உணர்வு ஏற்படுகிறது. எனவே இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த உணர்வுகள் பயமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், பொறாமை என்பது அடுத்தவர்களை விட ஒரு படி மேல தாண்டி போக வேண்டும். ஒரு வகையில் இந்த வளர்ச்சிக்கான உணர்வு அது. இப்படிப்பட்ட உணர்வுகள் பிழைப்பிற்கான உணர்வுகள் அல்லது வாழ்வதற்கு உதவும் உணர்வுகள் என்று சொல்லப்படுகின்றன. ஆனா இந்த உணர்வுகளே இருந்தா, எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா, பயப்பட்டுக்கிட்டே இருந்தா, பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தா, ஒரு வேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பிழைத்து கொண்டிருக்கலாம். ஆனா நல்ல உறவு இருக்காது. எல்லாரையும் ஒதுக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாரும் நம்மையும் ஒதுக்கி விட்டு கொண்டே இருப்பார்கள். பிறரை நாம் தனிமைப்படுத்த மற்றவர்கள் நம்மை தனிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இங்குதான் உறவிற்கான உணர்வுகள் என்ற ஒன்று வருகிறது. அன்பு, இரக்கம், மன்னிப்பு, தளராத நம்பிக்கை, இவையெல்லாம் உறவை உருவாக்குகின்ற உணர்வுகள். ஒரு நபர் என்னதான் தவறு செய்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் மாறுவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதே. அடுத்த நபர் தவறு செய்தாலும் நான் அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோமே, அன்பு. தவறு செய்தால் கூட மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமே, இவையெல்லாம் உறவிற்கான உணர்வுகள். இப்ப இந்த இரண்டு வகையான உணர்வுகள்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த உணர்வு அல்லது எந்த உணர்வுகள் நம்மிடம் அதிகமாக இருக்கின்றன. உறவுக்கான உணர்வுகள் கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கு. இந்த பிழைப்பிற்கான உணர்வுகள், நம்மையே பாதுகாத்துக் கொள்வதற்கான உணர்வுகள் தான் ரொம்ப அதிகமா டாமினண்டா மிக வலிமையாக நம்மில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றன. இந்த பிழைப்பிற்கான அல்லது நம்மையே பாதுகாத்துக் கொள்வதற்கான உணர்வுகளை அன்பிற்குரியவர்களே சரியான முறையில கையாள தெரியலைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த உறவுக்கான உணர்வுகள்லாம் அப்படியே மறைந்தே போய்விடும். எப்பயுமே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அன்பு நம்மை விட்டு போய்விடும். எப்பயுமே பயந்துகிட்டே இருந்தோம்னா மன்னிப்பு என்பது நமது வாழ்க்கையில இருக்காது, நம்பிக்கை என்பது நமது வாழ்க்கையில இருக்காது. எனவே இந்த
நம்மையே பாதுகாத்துக் கொள்வதற்காக இருக்கின்ற உணர்வுகளை, கோபம், எரிச்சல், கவலை, பயம், பொறாமை, இவற்றையெல்லாம் கொஞ்சம் கையாள்வது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இவற்றை எவ்வாறு கையாள்வது? உளவியல்ல ஒரு உண்மையை சொல்லுகிறார்கள். என்னன்னா, ரூட் இமோஷன் என்ற ஒன்றை பற்றி சொல்கிறார்கள். ரூட் இமோஷன்னா வெளிப்படையாக பார்க்கிற பொழுது பல உணர்வுகளாக இருப்பவை அடிப்படையில் ஒரு உணர்வில் இருந்து வெளியில் வருகின்றன. இதை ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, பயம் என்பதுதான் எல்லா வகையான எதிர்மறை உணர்வுகளுக்கு, எதிர்மறை உணர்வு என்றால் நான் சொல்வது நம்மையே பாதுகாத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற உணர்வு இருக்கு, இவை எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பது பயம். யார் ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்க ரொம்ப கோவப்படுவாங்களாம். யாரு ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்க ரொம்ப பொறாமப்படுவாங்களாம். யாரு ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்கள்ட்ட ரொம்ப பேராசை இருக்குமா. யாரு ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்க நிறைய பழி வாங்குவாங்களாம். யாரு ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்களாம். ஆக பயம் என்பதுதான் எல்லா விதமான எதிர்மறையான உணர்வுகளுக்கான வேறாக இருக்கிறது. அதே மாதிரி நேர்மறையான உணர்வுகள், இரக்கம், மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், தாழ்ச்சி, இதுக்கெல்லாம் அன்பு ரூட் இமோஷன், மூல காரணமான உணர்வாக இருக்கிறது என்று சொல்வார்கள். இப்ப நம்முடைய கவனம் இந்த பாதுகாக்கின்ற உணர்வில் அல்லது எதிர்மறையான உணர்வுகள்ல நம்முடைய கவனத்தை செலுத்துவது. அப்ப பயம்தான் மேற்சொன்ன எல்லா எதிர்மறையான உணர்வுகளுக்கு காரணமாக இருந்தது என்றால், இந்த பயத்தை சரி பண்ண மற்ற உணர்வுகள் குறையும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. கோபத்தை குறைக்கணுமா, பயத்தை குறைக்கணும். எரிச்சலை குறைக்கணுமா, பயத்தை குறைக்கணும். பொறாமையை குறைக்கணுமா, பயத்தை குறைக்கணும். பேராசையை குறைக்கணுமா, பயத்தை குறைக்கணும். சொல்லுவியே, என்ன பாரு பயப்படுறதுக்குனால இவ்வளவு பிரச்சனைகளா அப்படின்னா, பயத்தை பற்றிய ஒரு தெளிவு வேண்டும். பயம் என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது சக மனிதர்களை பார்த்து பயப்படுவது. நம்மில் ஒரு சிலர் நான் யாரையும் பார்த்து பயப்படுறதில்ல அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு வகையான பயம் மட்டும்தான். பயத்தில் பல வகை உண்டு. இறப்பை பற்றிய பயம் இருக்கிறது, தோற்று விடுவோமோ என்கிற பயம் இருக்கிறது, எதிர்காலம் நன்றாக அமைந்து விடாதோ என்கிற பயம் இருக்கிறது, இந்த சமூகம் என்னை பற்றி தவறாக பேசிவிடுமோ என்கிற பயம் இருக்கிறது. இவையெல்லாம் பயத்தினுடைய பல்வேறு அங்கங்கள். நம்ம பிறக்கின்ற பொழுதே கூடவே இந்த பயமும் வந்து விடுகிறது. என்னைக்கு உடல் என்ற ஒன்றை எடுத்தோமோ அன்பிற்குரியவர்களே, அன்றே இந்த பயமும் வந்து விடுகிறது. எப்படி? இந்த உடல் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது. யாராவது இந்த உடலுக்கு தீங்கு இழைத்து விடுவார்களோ என்று எண்ணுகின்ற பொழுதே பயம் வந்து விடுகிறது. மனம் என்ற ஒன்று இருக்கிற பொழுது பயம் வந்து விடுகிறது. இந்த மனம் என்ன செய்கிறது? சுற்றி உள்ள மனிதர்கள்லாம் என்னை பத்தி நல்லா நினைக்கணும், சுற்றி உள்ள மனிதர்கள்லாம் என்னை பற்றி பெருமையா நினைக்கணும், சுற்றி உள்ள மனிதர்கள்லாம் என்னை உயர்வா நினைக்கணும் என்று மனம் நினைக்கிறது. ஆனா அப்படி நடந்து விடாமல் ஆகிவிடுமோ என்கிற பயமும் இருக்கிறது. சுற்றி உள்ள மனிதர்கள், சமூக கருத்து என்று சொன்னேனே, அதுதான் இது. சுற்றி உள்ள மனிதர்கள் என்னை தரக்குறைவாக பேசிவிடுவார்களோ, இந்த சமூகம் என்னை இழிவாக பார்த்து விடுமோ, இந்த சமூகம் என்னை எதிர்மறையாக பார்த்து விடுவோமோ என்றெல்லாம் பயப்படுறோம். பார்த்தீங்களா? இந்த பயம் நமது வாழ்வை கடுமையான முறையில் பாதித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப பயத்துக்கும் மேற்சொன்ன ஒவ்வொரு உணர்வுக்கும் உள்ள தொடர்பு பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பயத்துக்கும் கோபத்துக்கும் என்ன தொடர்பு? இப்ப பிள்ளைகளை ஒரு சில பெற்றோர் மிக கடுமையா கண்டிப்பதை பார்த்திருப்போம். நிறைய கோபப்படுவாங்க, இப்படி இருக்காத, அப்படி இருக்காத. நிச்சயமாக அன்பின் பொருட்டு அவ்வாறு செய்வதாக சொன்னாலும் இன்னொரு பக்கம் அங்கு பயமும் இருக்கிறது. என்ன பயம் இருக்கிறது? யாராவது சுத்தி உள்ளவங்க, என்னப்பா உன் பிள்ளையை இப்படிலாம் வளர்த்திருக்கிற, உன் பிள்ளையை வளர்க்கக்கூடிய முறையா இது என்று சமூகம் தன்னை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டு விடுமோ என்கிற பயம் கூட நாம் கேள்வி கேட்பதற்கு, நாம் பிள்ளைகள் மீது கோபப்படுவதற்கான காரணமாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பிள்ளைகள் மீது அக்கறை மட்டுமல்ல, சமூகம் தன்னை பழி சுமத்தி விடுமோ என்கின்ற ஒரு காரியம் கூட நாம் கோபப்படுவதற்கான காரணம் உண்டு. வேலை பார்க்கிற இடத்துல சில பேர் சுடுமூஞ்சி தனமா செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கோபப்பட்டு இருப்பாங்க. எதுக்கு? மற்றவங்க யாராவது பக்கத்துல வந்து தன்னுடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு விடுவார்களோ என்கிற பயத்தின் காரணமாக அவர்களை கொஞ்சம் தூரத்திலேயே வைப்பதற்கான வழிமுறை இது. ஆக அருகில் யாரும் வந்துவிடக்கூடாது, தன்னை பற்றி தெரிந்து விடக்கூடாது, தெரிந்து விடுவார்களோ என்ற பயம் சுடுமூஞ்சிக்கான, கோபத்திற்கான காரணமாக இருக்கிறது. அவர்களை தள்ளி வைப்பதற்கான காரணமாக இருக்கிறது. கொஞ்சம் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். அலெக்சாண்டர் உங்களுக்கு தெரியும், மாவீரன். அவன் அப்படியே பல நாடுகளுக்கு போய்விட்டு இந்தியா வந்தானாம். இந்தியா வந்த பொழுது ஒரு யோகியை பார்த்தானாம்.
யோகிகள் என்பவர்கள் ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைந்தவர்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த யோகியை பார்த்தவுடன் ஏதோ ஒரு காரணத்தினால் அலெக்சாண்டருக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது. அப்ப அலெக்சாண்டர் என்ன சொன்னானா, நீங்க என்னோட எங்க நாட்டுக்கு வந்துருங்க, அங்கே உங்களுக்கு எல்லா விதமான மரியாதையை செய்கிறேன் என்று சொன்னப்ப இவர் சொன்னாரு, எனக்கு எதுவும் தேவை கிடையாது, நான் இங்கேயே நிம்மதியா இருக்கிறேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. ஒரு மாவீரன் என்கிற முறையில் தான் வைத்த கோரிக்கையை ஒரு மனிதர், ஒரு யோகி நிராகரித்த பொழுது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கொஞ்சம் ஆணவத்தோடு, பல நாடுகளை வென்றவன் அல்லவா, கொஞ்சம் அகங்காரத்தோடு அவன் சொன்னானாம், உங்களை கூப்பிடுறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் கோபத்தோடும் எரிச்சலோடும் சொன்னப்ப அந்த யோகி கொஞ்சம் கூட பதற்றப்படாமல், நன்றாகவே தெரியும், எனது அடிமையின் அடிமை நீ என்று சொன்னாராம். எனது அடிமையின் அடிமை நீ என்று அலெக்சாண்டரை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? பல நாடுகளை ஜெயிச்சு ரொம்ப அகங்காரத்தோடும் மாணவத்தோடும் இருக்கின்ற ஒரு மனிதனை பார்த்து என் அடிமையின் அடிமை நீ என்று சொன்னவுடன் உடைவாளை உருவி அலெக்சாண்டர் அந்த யோகியை பார்த்து மிரட்டி கொண்டு சொன்னானாம், இப்ப சொன்னதற்கான பதில மட்டும் ஒழுங்கா சொல்லலைனா இந்த நேரமே உங்களை கொல்ல போறேன் என்று சொன்னப்ப அந்த யோகி சொன்னாராம், எனது அடிமை கோபம், நான் கோபப்படுறதுலாம் கிடையாது, ஆனா நீ பாரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டுக்கிட்டு இருக்கிற. ஆக நீ எதற்கு அடிமையாக இருக்கிறாயோ, அதாவது நீ கோபத்திற்கு அடிமையாக இருக்கிறாய், அந்த கோபம் எனக்கு அடிமையாக இருக்கிறது, எனவேதான் நீ என் அடிமையின் அடிமை என்று சொன்னேன் என்று சொன்னாராம். இதை நான் சொல்வதற்கான காரணம் என்ன? எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதர்கள் எவ்வாறு கோபத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள்? கோபத்திற்கு அடிமையாக இருப்பது என்பது அவர்கள் பயத்திற்கு அடிமையாக இருப்பதனுடைய வெளிப்பாடு. இந்த சமூகம் தன்னை பற்றி உயர்வாக நினைக்க வேண்டும். அலெக்சாண்டர் இவ்வளவு தூரத்திற்கு பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன? வெறுமனே ஆசை மட்டுமா? சமூகம் தன்னை உயர்வாக நினைக்க வேண்டும். ஒருவேளை சமூகம் தன்னை தவறாக எண்ணிவிடுமோ என்கிற ஒரு எண்ணம், அல்லது எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்துல எல்லாரும் என்னை பற்றி உயர்வாக இணைக்க வேண்டும் என்கிற எண்ணம், எதிர்காலத்தில் மற்றவர்கள் தன்னை தாழ்வாக நினைத்து விடுவார்களோ என்கிற பயம், இப்படிப்பட்ட பயங்கள் தான் ஒரு மனிதர் கோபப்படுவதற்கான காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்பின் பொருட்டு வருகின்ற கோபமும் இருக்கிறது. பிள்ளைகள் நல்லா இருக்கணும் கோபப்படுறோம், அதை பற்றி நாம் இங்கு பேசவில்லை. எனவே எல்லா நேரமும் கோபப்படுவதற்கு பின்னால் பயம்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வீட்டை தேவையில்லாம பிள்ளைகள் மீது கோபப்படுவது, சக மனிதர்கள் மீது எரிஞ்சு விடுவது ஒருவேளை பயத்தினுடைய வெளிப்பாடாக, சமூகம் தன்னை பற்றி தவறாக பேசிவிடுமோ என்கிற பயத்தினுடைய வெளிப்பாடாக, அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயத்தினுடைய வெளிப்பாடாக, அல்லது மற்றவர்கள் தன்னை பற்றி அறிந்து விடுவார்களோ, இப்படியெல்லாம் அறிந்துவிடக் கூடாது என்கிற பயத்தினுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட பயத்திலிருந்து வெளியில் வந்தோம் என்றால் கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்ள முடியும், நல்ல உறவோடு வாழ முடியும். அடுத்த அன்பிற்குரியவர்களே, பயத்திற்கும் பொறாமைக்கும் உள்ள தொடர்பை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். ஒரு சில பேரை பார்த்து நம்ம பொறாமைப்படுறோம். அவங்க ஏதாவது நல்லா இருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இப்ப இந்த பொறாமை என்கிற உணர்வின் காரணமாக ஒரு சிலரோடு நம்மால் நல்ல உறவு கொள்ள முடியவில்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஏற்கனவே சொன்னது மாதிரி உணர்வுக்கும் உறவுக்கும் தொடர்பு உண்டு. இப்ப இந்த பொறாமை என்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கை எவ்வாறெல்லாம் அளிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சில பேர் இருக்கிறாங்க, நான் இப்படிலாம் பொறாமப்படுறேன் ஃபாதர், பொறாமப்படாம இருக்கேன்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால் இருக்க முடியவில்லை என்று எண்ணுவார்கள். ஒருவேளை இந்த பொறாமைக்கும் நம்ம உள்ளே இருக்கிற பயத்துக்கும் தொடர்பு இருப்பதை புரிந்து கொண்டோம் என்றால் கொஞ்சம் பயத்தை வெற்றி கொள்வதன் வழியாக பொறாமையை வெற்றி கொள்ள முடியும். பொறாமைக்கும் பயத்திற்கும் தொடர்பு உண்டா? நிச்சயமாக. யாரை பார்த்து பொறாமப்படுறோம்? எங்கேயோ உள்ள ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறோமா? கிடையாது. நம்ம விட வசதியா அந்த உலகத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. எல்லோரையும் பார்த்து பொறாமைப்படுவதில்லை. நமது பகுதியில நமது வயதை ஒட்டியவர்கள், நமது உறவினர்கள், நம்மளை விட இதுவரைக்கும் பின்தங்கிய நிலையில் இருந்தவர்கள் எப்பொழுது முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பார்த்து தான் பொறாமைப்படுகிறோம். ஏன் அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறோம்? இந்த சமூகம், நீ ஒன்றுக்கு லாயக்கு இல்லாதவன் பாரு, உன்னைய விட பின்னாடி இருந்தவன் எவ்வளவு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான் பாரு, உன்னை விட கடைநிலையில் இருந்தவன் இப்பொழுது உன்னை விட முன்னேறி கொண்டிருக்கிறான் பார் என்று சொல்லி தன்னை ஒன்றுமில்லாதவனாக எண்ணிவிடுமோ என்கிற பயம் நாம் பொறாமைப்படுவதற்கான காரணமாக இருக்க முடியும். எல்லாரும் எல்லாரையும் பார்த்து பொறாமப்படுறதில்லை. யாரோடு ஒப்பிட்டு சமூகம் தன்னை குறைவாக நினைக்கும் என்று எண்ணுகிறோமோ அந்த பயம்தான், இந்த சமூக கருத்தை பற்றிய பயம், ஃபியர் ஆஃப்
சோசியல் ஒப்பீனியன் என்று சொன்னோனே இது நிறைய பேரை ஆட்டி படைக்கின்ற பயம். இன்னைக்கு சமூகத்திற்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சமூக கருத்து, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சமூகம் நம்மை பற்றி நிறைவாக நினைக்கிறதுனால நமக்கு நம்முடைய வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்க போறதில்ல. சமூகம் நம்மை பற்றி குறைவாக நினைக்கிறதுனால நமக்கு சாப்பாடு கிடைக்காம இருக்க போறது கிடையாது. ஆனா நிறைய பேரு இந்த சமூகம் நம்மை உயர்வாக எண்ண வேண்டும் என்பதற்காக கையில சக்கரத்தை மாட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதன் காரணமாக பலர் மீது பொறாமை கொண்டு அவர்களை கெடுப்பதற்கு கூட துணிந்து விடுகிறோம். ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை அப்படின்னா, ஒரு திருடன் ஒரு பெண்மணியினுடைய வீட்டுக்குள்ள புகுந்து அங்கிருந்து எல்லாவற்றையும் திருடிக்கிட்டு இருந்தான். விலை உயர்ந்த பட்டுப்புடவை, விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் எல்லாவற்றையும் திருடி கொண்டிருந்தப்ப திருடி கடைசியா மூட்டை கட்டிக்கிட்டு இருந்தானா. அப்ப அந்த வீட்டு பெண் அவ சொன்னானா, எப்பா இப்படி என் வீட்டு பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறியே, சரி ஏதோ உன் பொழப்புக்கு இப்படி எடுத்துட்டு போற. ஆனா ஒரு விஷயம், பக்கத்து தெருவுல பங்கஜம்னு ஒரு அம்மா இருக்கு. அந்த அம்மாவும் இதே மாதிரி நிறைய சேலை வச்சிருக்கு, இதே மாதிரி நிறைய நகை வச்சிருக்கு. கொஞ்சம் அதையும் எடுத்துட்டு போனீங்கன்னா உனக்கு புண்ணியமா இருக்கும் அப்படின்னுச்சான். எவ்வளவு பெரிய சமூக சேவை பாருங்க. அதுக்கு அவன் சொன்னானா, உன்ட உண்மையை சொல்லணும்னாமா, முதல்ல அந்த வீட்டுக்கு தான் போனேன், அங்கிருந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மா தான் உன் வீட்டை சொல்லி இங்க திருடிட்டு போக சொன்னிச்சு, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னானா. இரண்டு பணக்கார பெண்கள் ஒரே பகுதியில் இருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு திருட போகிற பொழுது அடுத்த வீட்டிலையும் திருடிட்டு போ என்று சொல்வது. இந்த கதை அதிகம் நடைபெறாமல் இருக்கலாம், ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம். ஆனால் மனித மனதினுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. தான் அழிந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் வாழ்ந்து விடக்கூடாது. மற்றவர் வாழ்ந்தா என்ன ஆகும்? தன்னை இந்த சமுதாயம் தரக்குறைவாக எண்ணிவிடும், தன்னை ஒன்றுமில்லாதவராக கருதிவிடும், தன்னை இழிவாக கருதிவிடும் என்கிற பயமானது பிறரது அழிவில் மகிழக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதரை மாற்றுகின்றது. அப்ப பாருங்க அன்பிற்குரியவர்களே, இந்த சமூக மதிப்பை பற்றிய பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம் எவ்வாறெல்லாம் பொறாமைக்கு காரணமாக இருக்கிறது. மூன்றாவதாக, கவலைக்கு பின்னால் இருப்பது பயம். இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய ஏன் கவலைப்படுறோம்? பொருளாதார பிரச்சனையின் மீது கவலைப்படுகின்றோம், உறவு பிரச்சனையின் போது கவலைப்படுகிறோம். ஏன்? இந்த உறவு பிரச்சனை இப்படியே இருந்து எனது வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுமோ, பொருளாதார பிரச்சனை இப்படியே இருந்து எதிர்காலத்தில் உணவு கூட தட்டுப்பாடு வந்து விடுமோ, அல்லது எனது வாழ்க்கை சமூகத்தால் மதிக்கப்படாத அளவிற்கு ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுமோ என்கிற பயம், இந்த எதிர்காலம் மோசமான ஒன்றாக மாறிவிடுமோ என்கிற பயம்தான் ஒரு மனிதர் கவலைப்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. வாழ்க்கையில எல்லாரும் கவலைப்படுறாங்க. கடன் வாங்கினவோ கவலைப்படுறாரு, கடன் கொடுத்தவோ கவலைப்படுறாரு. கடன் வாங்கினவர் என்ன கவலைப்படுறாரு? கடன் வாங்கியாச்சு, எப்படி திரும்ப கொடுக்க போறோம்? கடன் கொடுத்தவர் என்ன கவலைப்படுறாரு? கடனை கொடுத்தா ஒழுங்கா திரும்ப கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா? ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு குடும்பத்துல கணவர் மனைவி ராத்திரி 12 மணி வரைக்கும் கணவர் தூக்கம் இல்லாம படுக்கையில புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தாராம். அவ மனைவி கேட்டாங்களாம், ஏங்கரா 12 மணி ஆச்சு இன்னும் தூங்காம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கா தூங்குங்க என்று சொன்னப்ப அவர் சொன்னாராம், நான் தூங்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எதிர்த்த வீட்டுல அந்தோணிச்சாமின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். கரெக்டா ஒரு மாசத்துல கடனை திரும்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கினேன். ஆனா நாளைக்கு நான் கடனை கொடுக்கணும், கையில பைசாவே இல்லை, எப்படி கொடுக்க போறேன்னு தெரியல, பணத்தை எப்படி கொடுக்க போறேங்கிற பயத்துலதான் கவலைப்பட்டுக்கிட்டு புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ன உடனே இந்த அம்மா என்ன செஞ்சிச்சான், ஒன்னும் பேசலையா, கணவர்கிட்ட ஒன்னும் பேசலையா, எழுந்து வீட்டை விட்டு வெளியே வந்துச்சான். எதிர்த்த வீட்டுல அந்தோணிசாமி இருக்கிறாரு. அவர் வீட்டுல காலிங் பெல்ல அழுத்தியதான். ராத்திரி 12 மணிக்கு பாருங்க, நல்ல தூக்கத்துல இருந்தார். அவர் எழுந்து கண்ணை தொடச்சுக்கிட்டே வந்து பார்த்தப்ப, என்னம்மா விஷயம், இந்த நேரத்துல பெல் அடிக்கிறியா அப்படின்ன உடனே இந்த அம்மா கேட்டாங்களாம், என்னுடைய கணவர் உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாராம்ல, உண்மையா அப்படின்ன உடனே, ஆமாம்மா நாளைக்கு கடைசி நாள் அவன் கொடுக்கணும் அப்படின்ன உடனே இந்த அம்மா தைரியமா சொன்னிச்சான், என் கணவர்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம்லாம் கிடையாது, நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்குங்க அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கணவரை பார்த்து சொன்னிச்சான், இப்ப நீங்க நிம்மதியா தூங்குங்க, கொடுத்த பணம் வருமா வராதான்னு கவலைப்பட வேண்டியது யாரு? எதிர்த்த வீட்டுக்காரு, நீங்க ஒழுங்கா தூங்குங்க என்று சொன்னதான். ஒரு வேடிக்கையான கதை. எதை சுட்டி காண்பிக்கிறது? கவலை என்பது
வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது. பல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. வசதியாக இருப்பவர்களும் கவலைப்படுகிறார்கள். பெற்றுக்கொண்ட பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பயம். வசதி இல்லாதவர்களும் கவலைப்படுகிறார்கள். எங்கே எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ, ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர், எதிர்காலத்தை பற்றிய பயம். பதவியில் இருப்பவர்கள் கவலைப்படுகிறார்கள். பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கிற பயம். பதவியில் இல்லாதவர்கள் கவலைப்படுகிறார்கள். அதற்கும் காரணம் பயம். ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவோமோ, இந்த சமூகம் தன்னை ஒன்றுமில்லாதவராக கருதி விடுமோ. எனவே இந்த சமூக கருத்தை பற்றிய பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், வறுமையை பற்றிய பயம், ஏழ்மையை பற்றிய பயம் என்று பல்வேறு வகையான பயங்கள் நமது வாழ்க்கையினுடைய இந்த கவலைக்கான காரணமாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது பயத்திற்கும் பேராசை கூட தொடர்பு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேரு பொருளை சேர்க்கிறோம். எதுக்கு சேர்க்கிறோம்? தேவையா? நமக்கு தேவை 3 வேளை உணவு தான். ஆனா இதுக்காக பொருளை சேர்க்கிறோமா? கிடையாது. பொருளை சேர்ப்பதற்கு காரணமே வேற. ஒரு நடந்த நிகழ்வாக சொல்வார்கள். ஒரு பெரிய வங்கியினுடைய மூத்த அதிகாரி ஏறத்தாழ 5000 கோடிக்கு மேல ஊழல் செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு. ஏறத்தாழ நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. அவர் கோர்ட்டுக்கு வீட்டுக்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார். அப்ப கோர்ட்டுக்கு போயிருந்தப்ப ஏறத்தாழ இறுதி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்வார்களே, நீதிபதியினுடைய இறுதி தீர்ப்பு அது கொடுக்கப்படக்கூடிய ஒரு நேரத்துல இவர் போறாரு. கொஞ்சம் நீதிபதிகள்லாம் காத்துக்கிட்டுக்கா இவர் தாமதமா போறாரு. அவ்வளவு பெரிய மூத்த அதிகாரியாக இருந்தவர். வேர்க்க விறுவிறுக்க போனப்ப அங்க இருக்கிற அந்த ஜட்ஜ் நீதிபதி கேட்டாராம், என்னாச்சு தாமதமா வர்றீங்க? அவர் கொஞ்சம் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டேன், தாமதமா தான் எந்திரிச்சேன், அதனால சாப்பிட கூட இல்லை, நீங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பீன்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி சொன்னாரா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க பசியா இருந்து எங்களுடைய தீர்ப்பை கேட்கணும் அவசியம் இல்லை, முதல்ல சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுவீங்க வழக்கமா அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, வழக்கமா இட்லி தான் சாப்பிடுவேன்னு சொன்ன உடனே அந்த நீதிபதி உதவியாளரை அழைத்து கொஞ்சம் இட்லி வாங்கிட்டு வர சொன்னார். உதவியாளர் ஒரு 5 இட்லி வாங்கிட்டு வந்தார். இவரை கொடுத்தப்ப இவர் 2 இட்லி தான் சாப்பிட்டாரு. 2 இட்லி சாப்பிட்டு 3 இட்லி வேணாம்னு ஒதுக்கிட்டாரு. அப்ப நீதிபதி சொன்னாரு, நேரம் இருக்கு, கவலைப்படாதீங்க, கூட 3 இட்லியை சாப்பிடுங்க அப்படின்ன உடனே அவர் சொன்னாரா, நான் 2 இட்லிக்கு மேல காலை சாப்பாடு சாப்பிட்றது இல்லை அப்படின்னப்ப அந்த நீதிபதி அவரை பார்த்து கேட்டாராம், உங்களால 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியல, உங்களுக்கு எதுக்கு 5000 கோடி அப்படின்னு கேட்டாராம். நீதிமன்றம் அந்த நீதி தீர்ப்பு வருகின்ற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு, உண்பதற்கு, உடுத்துவதற்கு போதுமான அளவிற்கு பணம் என்பது தேவைதான். ஆனால் எத்தனையோ கோடிகள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். எதற்கு? பின்புலமாக இருப்பது பயம்தான். சமூகம் தனது திறமையை குறித்து, தனது ஆளுமையை குறித்து, தன்னை குறித்து இழிவாக நினைத்து விடுமோ. சமூகத்தின் முன்னால் நான் ஒரு பெரிய மனிதன் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிரூபித்தலுக்கு பின்னால் இருக்கிறது பயம். யாருக்கு முன்னாடி நிரூபிக்கணும்? யாராவது நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நிரூபிக்க வேண்டும். நாம் நிரூபிப்பதற்காக இங்கு கிடையாது. We are not here to prove ourselves. ஒரு குருகுலத்துல குரு இருக்காரு. குரு இந்த மாதிரி உரையாற்றிக்கிட்டு இருக்கிறார். அப்போ சீடர்கள்லாம் இருக்கிற பொழுது அவர் இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாராம். என்ன கருத்தை சொன்னார்னா, ஏன் இன்னைக்கு நிறைய பேர் பேராசையோடு வாழ்றாங்கன்னா அவங்க ஆள் மனசுல பயம்தான் இருக்கு அப்படின்ன ஒரு சீடன், குருவே நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது, அது எப்படி பயத்திற்கும் பேராசைக்கும் தொடர்பு உண்டு என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டப்ப குரு சொன்னாராம், நேரம் வருகிற பொழுது நீ புரிந்து கொள்வாய் என்று சொன்னாராம். இது காலையில ஒரு 10 மணியை போல் நடைபெறுகிறது. மதிய உணவு வழக்கமாக சமைக்கப்பட்ட உணவு இருக்கிறது. அங்க இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும், குருகுல மாணவர்களுக்கும் சமைக்கப்பட்ட உணவு இருக்கிறது. அப்ப சபைக்கு சாப்பிட்ற நேரம் ஆரம்பிக்கிற நேரம் பார்த்தா அந்த குருகுலத்தை சமைக்கிற அந்த நபர் சமையல்காரர் சொன்னாராம், இன்றைக்கு ராத்திரிக்கு நமக்கு சமையல் சாப்பாட்டுக்கு உணவே இல்லை. வழக்கமாக நமது ஆசிரமம், இந்த குருகுலமானது பல்வேறுபட்ட மனிதர்கள் நன்கொடையால் நடத்தப்படுவது நீங்கள் அறிந்த ஒன்று. யாருமே நமக்கு நன்கொடை கொடுக்கவில்லை. எனவே இரவு உணவு கிடைக்குமா என்பது சந்தேகம். அடுத்த வேளை உணவு எப்பொழுது கிடைக்கும் என்பது நமக்கு தெரியாது. நாளை காலையிலேயா இருக்கலாம், நாளைக்கு மதியமா இருக்கலாம், அதை கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சமையல்காரர் போயிட்டாராம். இப்ப என்ன நடந்ததுன்னா, வழக்கமாக எல்லா மாணவர்களுக்குமே, குருகுல மாணவர்களுக்கும் இருக்க வேண்டிய உணவு அன்னைக்கு கிடையாது. ஒரு 5-6 பேருக்கு சாப்பாடு இல்லை. என்ன காரணம்? மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ராத்திரி உணவு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, மறுநாள் காலையில உணவு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன் அதிகமா சாப்பிட்டாங்க? ராத்திரி சாப்பாடு கிடைக்காதோ என்கிற பயம் இப்போ வயிற்றில் நிறைய சேர்த்து வைக்க செய்தது.
வயிற்றுல இப்பயே நிறைய சேர்த்து வச்சிட்டோம்னா ராத்திரில கொஞ்சம் பசி இல்லாம இருக்கலாம். இப்போ குரு நிலைமையை சொன்னாராம், வழக்கமாக எல்லோருக்கும் உணவு இருக்கும், அந்த அளவுக்கு தான் சமைக்கப்பட்டது, ஏன் இன்று 4-5 பேருக்கு உணவு இல்லை என்று சொல்லிவிட்டு காலையில் சொன்ன அந்த உரையை தொடர்ந்தாராம். பயம், இரவு உணவு கிடைக்குமா இல்லையா என்கிற பயம்தான் உங்களை பேராசையோடு உண்ண வைத்தது என்று சொன்னாராம். இதே ஒரு காரியம்தான் மனித வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, இந்த பயம் என்கிற ஒரு மாபெரும் பாதகம் எப்படியெல்லாம் நமது வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் விவிலியத்துல பாத்தீங்கன்னா, விவிலியம் என்பது ஒரு ஆழமான ஆன்மீக புத்தகம் மட்டுமல்ல, என்னை பொறுத்தளவில் ஒரு நல்லதொரு உளவியல் புத்தகம், சைக்கலாஜிக்கல் புக். விவிலியத்துல பக்கத்துக்கு கோவப்படாத, எரிச்சல் படாத, பொறாமப்படாத என்கிற வார்த்தைகள் கிடையாது. என்ன வார்த்தைகள் இருக்கு? அஞ்சாதே, பயப்படாதே. ஏன்னா கடவுளுக்கு தெரியும், பயப்படாமல் இருந்தோம் என்றால் கோவப்பட மாட்டோம். பயம் என்றால், திரும்பவும் சொல்லுகிறேன், சக மனிதர்களை பார்த்து பயப்படுவதல்ல, சமூக மதிப்பிற்கான பயம். சமூகம் தன்னை பற்றி பெருமையா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு தேவையில்லாத அளவுக்கு பொருளை சேகரிக்கும். சமூகம் நம்மை இழிவாக நினைத்து விடுமோ என்று எண்ணி நம்மை நிரூபிப்பதற்காக அவசியமற்ற வகையில் நமது ஆற்றலை செலவழித்து அவசியமற்ற காரியங்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவையான காரியங்கள் மட்டுமல்ல, தேவையான காரியங்கள் ரொம்ப குறைவு. சமூக மதிப்பை பெறுவதற்காகத்தான் நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவேதான் விவிலியம் அஞ்சாதே, பயப்படாம இருந்தோம்னா எது தேவையோ எது சரியானதோ அதை மட்டும் செஞ்சு போய்கிட்டே இருப்போம். வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி பயப்படாம இருக்கிறது? அடுத்த உரையில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பயம் முன்னாடி வந்துருச்சுன்னா நமது பாதி பலத்தை நம்ம இழந்து விடுவோம். இன்னைக்கு நிறைய பேர் சமூகத்துல முகமூடி போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதியும் அநீதியும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு வந்து விட்டது என்றால் எதிர்காலத்தை நினைச்சு ஏன் பயப்படுவோம்?